ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எக்ஸ் எம்எல்ஏ பாண்டியன் திடீர் மாயம். வீட்டில் வேலை செய்யும் பெண்ணின் குழந்தையை தேடி சென்றவர் வீடு திரும்பவில்லை. இன்ஸ்பெக்டர் யுவன் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடி வருவதாக ஏசி தாமோதரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். யுவன், எம்எல்ஏ தோட்டத்தில் ஏதோ டெட் பாடி கிடைச்சிருக்கா, அது என்னன்னு பார்த்துட்டு எனக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. எஸ் சார். பெருமாள், கிரௌடை யாரையும் உள்ள விடாதீங்க. எஸ் சார். மெய்யப்ப எங்க? அவர் ஸ்பாட்ல இருக்கார் சார். மெய்யப்பன், என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க சார். ஃபிங்கர் பிரிண்ட் பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாக் ஸ்குவாட் சர்ச் பண்ணிட்டு இருக்குங்க சார். எனி விட்னஸ்? யார் இன்ஃபார்ம் பண்ணது? காலையில் ஆடு மேய்க்கிறவங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க சார். நோ விட்னஸ். பாடி மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அவங்க எங்க? பெருமாள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு சார். பாடி பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கேதர் பண்ணீங்களா? பேர் பாண்டியன், வயசு 49, இந்த ஏரியாவோட எக்ஸ்எம்எல்ஏ சார். எனி மோட்டோ? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க சார். எல்லா ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி என் டேபிளுக்கு கொண்டு வாங்க. என்ன சார், ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பற்றி விசாரிக்காம வண்டியில் சுற்றிட்டு இருக்கீங்க. டேய், யாரா நீ? நான் இறங்குறது இருக்கட்டும், முதல்ல கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிங்க சார். டேய், உன் நம்பரை மட்டும் ட்ரேஸ் பண்ண. என்ன அப்புறம் ட்ரேஸ் பண்ணலாம், அங்கே இன்னொரு பாடி இருக்கும், அதை போய் ட்ரேஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. டேய், என்னடா சொல்ற? ஹலோ ஹலோ. மெய்யப்பன், நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன். அங்கே வேற ஏதாவது? சார், இங்கே இன்னொரு பாடி இருக்குது சார். டாக் ஸ்குவாட் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. மெய்யப்பன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 மணி நேரத்துல 2 பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் பிளட் சாம்பிள் என் டேபிளுக்கு வந்தாங்கணும். ஓகே? மே கமின் சார். எஸ், கம் இன். சார் சொல்லுங்க மெய்யப்பன். சார், நீங்கள் கேட்ட 2 பாடியோட போஸ்ட்மார்ட்டம், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்ஸ்லாம் இந்த ஃபைலில் இருக்குங்க சார். குட் ஜாப் மெய்யப்பன். தேங்க்யூ சார். பெருமாள் எங்க? அவர் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு விட்னஸ் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு சார். மே கமின் சார். வாங்க பெருமாள்.
ஏதாவது ஃபைன் பண்ணீங்களா? ஒரே ஒரு விஷயம்தான் சார். என்ன? நேற்று ஃபுல்லாக அவரோட அசிஸ்டன்ட் மதன் தான் சார் அவர் கூடவே இருந்திருக்காரு. ஓ அப்படின்னா ஒன்று அவனுக்கு இந்த கொலையை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், இல்லை அவனே இதை பிளான் பண்ணி செஞ்சுருக்கணும். அவனை வர சொல்லுங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், அவர் வந்துட்டே இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், 2வது பாடி அந்த காணாமல் போன குழந்தை அபிதான் சார். ஓ ஷிட், அவனை வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, யூ கேன் லீவ் நோ. தேங்க்யூ சார். சார் ஏண்டா உன் முதலாளியே கொண்டுட்ட, நல்ல விசுவாசம்டா. ஆமாம், என் முதலாளி தான். அதுக்கு அவன் என்ன வேணா பண்ணலாமா? எச்ச நாய்! ப்பு! அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ண? என்ன பண்ணலை? அவன் பதவியை யூஸ் பண்ணி என்னென்ன தப்பு பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சான். நானும் கூட தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஒன்று பண்ணாம பாரு. ஒட்டம்பெல்லாம் கூசுது. அதான் அதான் கொன்னேன். இப்போ நிம்மதியாக இருக்கேன். எப்படி அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் கூடவே இருப்பாராம், திடீர்னு நல்லவனா மாதிரி அவனே கொள்ளுவாராம். செம்ம ஸ்டோரியா இருக்கும் போல, சொல்ல கேட்போம். ஹை, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? போய் கண்டுபிடிங்க சார். என்னடா நக்கலா? இப்போ நீ சொல்லல? சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணா பண்ணிக்கோங்க, சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ தெரியுமா? சூப்பர் போலீஸ். என்ன போட்டு வாங்க பார்க்குறீங்களா? வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க சார். இது அந்த குழந்தை அபியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதில் அவன் சார் ப்ளீஸ் சார், அதை மட்டும் சொல்லாதீங்க சார். அவங்க அம்மா வேலை பார்க்கும்போது என் கூட தான் சார் விட்டு போவாங்க. நாங்கள் 2 பேர் தான் விளையாடுவோம். கண்ணாமூச்சி, தொடர விளையாட்டுன்னு நிறைய விளையாடுவோம். யார் கூட சார் நான் விளையாடுவேன்? பிஞ்சு குழந்தை சார், அவன் பேத்தி வயசுதான் இருக்கும். அது எப்படி சார் இவனுங்களா தப்பா பார்க்க தோணுச்சு? ஐயோ, என் கண்ணு முன்னாடி கூட்டிட்டு போய் சதைச்சிட்டான் சார். விளையாடதான் கூட்டிட்டு போறான்னு நினைச்சேன். லேட் ஆகி பயந்து போய் பார்த்தா செத்து கிடக்குறா சார். என் உசுறு செத்து கிடக்குறா. சகிச்சு பார்த்தேன், முடியல. போட்டேன். என்னால் சட்டம் தன் கடமையை செய்ய அமைதியாக இருக்க முடியல. உங்கள் கவர்மெண்ட்டு ஒரே நாளில் 500,000 செல்லாதுன்னு தடை செய்ய முடியும், ஜிஎஸ்டி கொண்டு வர முடியும். ஆனால் தப்பு செஞ்ச தண்டனை மட்டும் உடனே தராது. அது எனக்கு நல்லாவே தெரியும்.
செத்து செத்து பிழைக்கிறான் சார். தினமும் பொம்பளை பிள்ளைய பெற்றவள். அந்த வழி உங்களுக்கு எங்கே புரிய போகுது? ஆனால் ஒன்று, இதோட விட மாட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னோட புத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு துடிக்குது. ஏன்னா நான் போலீஸ்காரன். ஆனால் என்னோட மனசும் என் உணர்ச்சியும் அவனை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சுது. ஏன்னா எனக்கும் ஒரு பெண் குழந்தை. குற்றங்கள் பல உன் சுற்றார்கள் செய்வார்கள். அதை தட்டி கேட்காவிடின் நீயும் குற்றவாளியே.